ஏன்னா அது வந்து இங்கே இருக்கக்கூடிய மீடியாக்கள் வெகுஜன மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அண்ணா வந்து 9ல் குரு அப்படின்ற ஒரு படத்தை டைரக்ட் பண்ணாங்க. பட் ப்ரொடியூஸ் அவர் பண்ணல. ப்ரொடியூசர் வந்து கொங்கு பெல்ட்டை சேர்ந்து சிவகுமார் அவர்கிட்ட தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அந்த படம் ஷூட்டிங்கில் வந்து நானும் அந்த படத்தில் நடிச்சிருந்தேன். ஒரு மெயின் ரோல் நடிச்சிருந்தேன். ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் வருவேன். அந்த படம் ஷூட்டிங்கில் என்ன ஒரு பிரமாதம் பார்த்தீங்கன்னா, அன்பு சார் சொன்ன மாதிரி தான். அன்பு சார் சொன்னது KS ரவிக்குமார் சார் மாதிரி படம் எடுக்கிறார் அண்ணன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல நான் ஒரு 5 KS ரவிக்குமாரை பார்த்தேன். ஆமாம், நான் வந்து ஊடகவியாளர். நான் ஒரு 18 வருஷமாக லீடிங் சேனலில் ஒர்க் பண்ணுவேன். திடீர்னு என்னை கூப்பிட்டு நீ நடிக்கிற வாடா அப்படின்னாரு. போனால் அப்படியே அது ஷூட்டிங் ஸ்பாட்டு மாதிரியே தெரியல. ஏன்னா இதெல்லாம் கண்டிப்பாக ஊடகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் எல்லார்ட்டையும். அப்படியே பறக்கிறாங்க கேமராமேன் செல்லதுரா. அப்படியே டென்ஷன் ஆவார். என்ன இந்த ஷாட்டு முடிச்சு ஃபைனலில் டேக்குன்னு முடியல, அதுக்குள்ளேயே அடுத்த ஷாட்டுக்கிட்ட வரீங்க, எப்படி இதுன்னா அது அப்படி தான் கடன்னு வாங்க 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 என்ன இருக்கோ அதை வச்சு கடன்னு. இது எதுக்கு இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன்னா, ஒரு தயாரிப்பாளருக்கு தான் அந்த படத்திலேயே எவ்வளோ சீக்கிரம் முடியுன்ற வழி தெரியும். அந்த வழியை தெரிந்த தயாரிப்பாளர் இயக்குனர் ஆகிறப்ப தான் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் 9ல் குரு படமும் இன்றைக்கும் வந்து சன் டிவியில் போடுவாங்க, நீங்கள் பாருங்கள், KTVயில் போடுவாங்க, அதோட காமெடி கிளிப்ஸ் பாருவாங்க. இன்றைக்கி நினச்சாலும் சிரிச்சிக்கிட்டு இருப்போம். அதை நெரேட் பண்ண விதம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நாங்கள் ரெகுலராக சந்திக்கிற விளையாடுகிற பார்க்கில் காலங்காலத்தில் அந்த கதையை சொல்கிறாரு. அவர் சொல்ல அங்கே இருக்கிறவரெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்கள். அப்படியே அவர் நெரேட் பண்ணுறார். ஏன்னா இது வந்து அவர் வந்து அந்த 9ல் குருவில் தான் இயக்குனர் ஆனார். ஆனால் அதற்கு முன்னாடி வந்து ஒரு மேனேஜராகவும் PROவாக இருந்தாலும் ஒரு கதையை நேரேட் பண்ணுறதுக்கு ஒரு திறன் வேணும். ஒரு கதையை வந்து ஒருத்தருக்கு பிடித்த மாதிரி சொல்வதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு திறன் வேணும். அந்த திறன் மிகச்சரியாக இருந்தது. ஒரு பாயிண்ட்டையும் க்ளீனாக சொல்லி அதற்கான டைலாகை சொல்லி, இன்னும் சொல்லப்போனால் 9ல் குருவில் பல சீன்கள் அன்றைக்கி சென்சார் போர்டால் கட் செய்யப்பட்டது. ஏன்னா அதில் மிகப்பெரிய ஒரு காமெடியில், அது ஷைக்லாக காமெடியில் நீங்கள் விழுந்து சிரிப்பீங்க. இவர் டைரக்ட் நாராயணமூர்த்தி நினைக்கிறாங்க. அவர் ஒரு காமெடி பண்ணியிருப்பார், ஒரு எலுமிச்சை பழத்தை வச்சு. அதெல்லாம் கட் பண்ணிட்டாங்க சென்சாரில். சாப்ளின் பாலு ஒரு காமெடி நித்யானந்தா பேஸ்ட் ஒன்று பண்ணார், அதெல்லாம் சென்சாரில் கட் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டெலிட்டட் சீனெல்லாம் எடுத்து நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா கூட அப்படி சிரிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு மிக எளிய நகைச்சுவை படம். ஒரு ஆபாசம் இல்லாமல் எல்லா குடும்பமும் பார்க்குற மாதிரி ஒரு தயாரிப்பாளராக, ஒரு PROவாக, ஒரு மேனேஜராக இருந்தவர் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு 10 சேக்கர் ரவிக்குமார் மாதிரி வந்து கொண்டு வந்தார் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். கண்டிப்பாக அதோடு அவர் தடம் மாறிடுச்சு. மன்மோகன் சார் கூட எங்களுக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்தார் 9ல் குருவில். அதற்கப்புறம் காசேதான் கடவுளடான்னு ஒரு ரீமேக்கில் நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட நடிகரெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி ஷூட்டிங் போகிற டைமில் தான் விஜய் சார் அவருக்கு வந்து புலிப்படத்தினோட வாய்ப்பு கொடுத்ததுனால அது ட்ராப் ஆகி அப்படியே போய் அவர் ட்ராக்கே மாறி போயிடுச்சு. இல்லாட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகம் ஒரு நல்ல இயக்குனரை எழுந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன், எதிர்காலத்தில் இருக்கும். இப்பயும் என்ன சொல்லுவார்னா, நாகர்கோவில் சொல்லுவார், நம்ம பெரிய ஒரு ஹீரோட பேசிட்டேன், படம் ஸ்டார்ட் பண்ண போகிற ரெடியாருன்னு. கண்டிப்பாக அது நடிக்கும். நெக்ஸ்ட் வந்து தாமதமாக வந்தாலும் அண்ணனை வாழ்த்தியே தீர்வேன் என்று வந்திருக்கின்ற கோமல் சர்மா மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். இன்றைக்கி டாக்டரேட் பட்டம் வந்து PT செல்வகுமார் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. அது என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு அது ஆனர் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கு வந்து அது ஒரு ஆனர். ஏன்னா அது வந்து PT செல்வகுமார் சாருக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ சார், நான் உங்களை வாழ்த்துறேன் அந்த விஷயத்துக்காக. இங்கே வந்து மேடையில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள் நிறைய விஷயங்கள், அவங்கள நிறைய கிரேட் லெஜெண்ட்ஸோட கம்பேர் பண்ணாங்க. பட் PT செல்வகுமார் சார் வந்து நீங்கள் யாரோடே வந்து கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவங்க. என்னென்னா, நாங்கள் இண்டஸ்ட்ரியில் வரும்போது ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணுவாங்க தெரியுமா. நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி வந்து நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்ம பார்க்குறோம், லைவாக கூட நம்ம ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்துட்ருப்போம். பட் செல்வகுமார் சாரை வந்து நாட் ஒன்லி நான் சினிமாவில் அவங்க லெஜெண்டாக இருக்காங்க, ரியல் லைஃப்லேயும் அவங்க ஒரு லெஜெண்டாக இருக்காங்க. அவங்கள நான் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக MGR சார் கூட வந்து கம்பேர் பண்ணுவேன். என்னென்னா அவங்களோட இதயம் வந்து, அவங்க ஹார்ட்டு வந்து MGR சார் மாதிரி, அண்ட் அவங்களோட பாடி வந்து இட்ஸ் லைக் PT செல்வகுமார் சார் மாதிரி. MGR சாரை வந்து நாங்கள்
யாருமே வந்து பார்க்கல. பிகாஸ் நான் பொறக்கிறதுக்கு முன்னாடியே இன்னமும் நம்ம ஹார்ட்டில் வந்து அவங்க இருந்துகிட்டே இருக்காங்க, தலைவர் வந்து. பட் ஒருத்தங்க அந்த ஈக்குவலாக அவங்கள கம்பேர் பண்ண போனோன்னா ஐ திங்க் பிடி செல்வகுமார் சார் வந்து அப்படி இருப்பாங்க. அண்ட் சார் மற்ற யாருமே வந்து உங்களை கம்பேர் பண்ண முடியாது. மற்ற எந்த டைரக்டர் இருக்கட்டும், ப்ரொடியூசர் இருக்கட்டும், எந்த ஏன்னா இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் லீடரோட கூட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா அவள் அவ்வளோ ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பர்சன். ஐ திங்க் நம்ம மட்டும் இல்லை, இன்றைக்கி 125 மூவிஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு வந்து அது எவ்வளோ பெரிய ஒரு யூனோ சப்போர்ட்டாக இருக்க போகுது. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மணி, பவர் இல்லை பொசிஷன்ஸ் ஒரு ஆளுக்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, ஒரு மனிதன்கிட்ட எப்போவுமே இருந்ததுன்னா, அது நான் மட்டும் யூஸ் பண்ணணும்னு மட்டும் வைக்காமல், நான் என்னோட பொசிஷனும் என்னோடய பவர் வந்து மற்றவங்களுக்கு வந்து அது உதவியாக இருக்கிற பர்சன் மட்டும் தான் ஒரு கிரேட் லீடராக வந்து இருக்க முடியும். ஸோ நாங்கள் நிறைய ஈவன் கொரோனா டைம் இருக்கட்டும், நிறைய கோவிட் டைமில் பார்க்கும்போது நிறைய பேருக்கு அவங்க உயிருக்கு கூட அவங்க பயப்படாமல் எவ்வளோ ஏழை பீப்புளுக்கு போயிட்டு அவங்க உதவி பண்ணியிருந்தாங்க. ஸோ சார், இந்த டாக்டரேட் பட்டம் வந்து டாக்டரேட் பட்டம் வாங்குறதுக்கு மட்டும் இல்லை, டாக்டரேட் பட்டத்துக்கே நீங்கள் வந்து ஒரு அழகு சேர்த்துருக்கீங்க. ஸோ என்னோடய வாழ்த்துக்கள். உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை சார். உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தும் நிறைய பலம் உங்களுக்கு இன்னும் கடவுள் வந்து கொடுக்கணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பாருங்கள், தமிழ்நாட்டில் தமிழ் பேசுறதுக்கே கூச்சப்படுற காலகட்டத்தில் எங்கிருந்தோ வந்து கோமல் சர்மா மிக அழகாக தமிழில் பேசியிருக்காங்க. ஒரு கைத்தட்டல் கொடுங்க. அது எவ்வளோ பெருமைக்குரிய விஷயம் பாருங்கள். பிசிறு தட்டாமல் எவ்வளோ அழகாக அண்ணனை வாழ்த்தி பேசியிருக்காங்க. அந்த பட்டத்துக்கே ஒரு புகழ்ச்சியை கொடுத்துருக்காங்க. மிக்க நன்றி மேடம், மிக்க மிக்க நன்றி. ஆகட்டும், எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய நடிகர்களுடைய படங்கள் மட்டும்தான் நாங்கள் ஓடிடி பிளாட்ஃபார்மில் வாங்குவோம் அப்படின்ற அந்த தடைக்கற்களை உடைத்து சிறு சிறு படங்களுக்கு ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மை உருவாக்கி, ஆர்கே ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒன்று உருவாக்கி, இன்றைக்கு சிறு தயாரிப்பாளர்களுக்கு தனக்கான பங்களிப்பை, அவர்களுக்கான உதவியை, அவர்களுக்கான தொழில் பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு அவர்களை அண்ணனை வாழ்த்துரை அமைக்கிறேன். வணக்கம். இங்கே வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும், மேடையில் அண்ணன் டாக்டர் செல்வகுமார் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான தெரிஞ்சுக்கிறேன். என்னென்னா, செல்வகுமாரை பற்றி எல்லாம் இப்போ பேசினாங்க. நான் 1989க்கு நான் சினிமாவுக்கு வந்தப்போ நாட்டாமங்கிற படத்தை நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணோம். நானும் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் வந்து ரிலீஸ் பண்ணோம். இப்போ நீங்கள் இருக்க யாருக்குமே தெரிஞ்சதோ தெரியலை, அவருக்கு மட்டும் தெரியும். அது நடிச்சிருப்பார் படத்தில். ஆமாம், ரவிக்குமார் சாரோடைய இதில் படத்தில் நடிச்சிருப்பார். என்ன பாப்பன்னு கவுண்டர் பண்ணிவிட்டு அடி வாங்கிட்டு இருப்பார். நல்லா தெரிஞ்சுங்க, அந்த படத்தை பாருங்கள். நாட்டாமல் அன்றைக்கி கவுண்டர் பண்ணிட்டு அடி வாங்கினது இன்றைக்கி எங்கே இருக்காருன்னு பாருங்கள். அற்புதமான மனிதர் பிடி செல்வகுமார். என்னோடய பில்டிங்கில் அப்பா ரெஸ்டாரண்ட் மிகப்பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணார். அதுக்கு விஜய் இல்லை, சினிமா திரை உலகமே என்னோடய பில்டிங் வந்து ஓப்பன் பண்ணிட்டு போயிருந்தாங்க. அந்த அளவுக்கு அப்போ இருக்கும்போது அப்போ 9 குருன்னு ஒரு படம் எடுத்தார். ஏன்னா அது எல்லாத்தையும் சொல்லணும், ஏன்னா பேருக்கு சொன்னோம்னா அது அவருக்கு அப்போ நம்ம வாழ்த்தது அர்த்தம்லாம் போகிறோம். திறந்தாரே ரொம்ப அற்புதம் போது 9 குருன்னு ஒரு படம். அவரே டைரக்டர், அவரே பிடிச்சிட்டு ரெடி பண்ண போய்ட்டேன். உடனே அண்ணன் வாங்க வந்து நடிகன்னார். சரி, நான் எல்லோரும் என்னென்னா படம் எடுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 சீனு 3 சீன் இருப்பாங்க, இல்லைன்னா சிரமம் பண்ணேன். இது போட்டு கேஸ் ரவிக்குமார் தூக்கி சாப்பிட்டார் படத்தில். ஆமாம், உண்மையா இல்லையா? ஆமாம், நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், பொய் பேசுன்னு தெரியாது, இதுதான் உண்மை. அப்போ நடிச்சிருந்தார். ரொம்ப இந்த படத்தை பார்த்து என்னையும் நடிக்க வச்சுருந்தார். நானும் ஒரு 2 சீனு வருவேன். என்ன காரணம்னா, ஒரு உழைப்பு இல்லாமல் எந்த மனிதனும் மேலே வரவே முடியாது. இது என்னுடைய ஆணித்தரமான கருத்து, இது சத்தியம். என்றைக்கு ஒரு இப்போ சினிமா விட்டு அவர் போகவே இல்லையா? இந்த திருப்பி இந்த வந்து உட்காந்துருக்காரு. அவர் வந்து ஒவ்வொரு வீடியோவும் எனக்கு அனுப்பிச்சிருப்பார். டெய்லி திருநெல்வேலி, நாகூர், தூத்துக்குடி என்ன நடக்குது எனக்கு ஒவ்வொரு இதுவும் அந்த கலப்பு மக்கள் இருப்பார். அதையும் நீங்கள் சொல்கிற ஓப்பனாக இந்த விஜய் இன்னைக்கு இருக்கிறதுக்கு காரணமும் அவர் தான் ஒரு காரணம். யார்? நடிகர் விஜய். அவருக்கு எவ்வளோ உழைச்சிருப்பாங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அவர் இந்த போய் அவனுக்கு இப்போ விக்ரம் சார் சொன்னார், விஜயோட உழைப்பில் பாதி இவரது உழைப்பு தான் அவருக்கு உண்டு அதிகம் விஜய்க்கு. இது உண்மையா இல்லையா? நான் அவரை கேளுங்க, இல்லை இருக்கிற மீடியா உங்களுக்கு தெரியும், இல்லை அவர். ஏன்னா அவர் வீட்டில் இருக்கும்போது வீட்டில் மட்டும் சூட்டி போகிற வேலை மட்டும்தான் விஜய்க்கு. மொத்த அத்தனை வேலை செய்ய வேண்டிய இவரோட கடமை தான். அப்படி இருந்து கூட வந்து கடைசியாக இன்றைக்கி அவர்
விட்டுட்டார். அது கண்டிப்பாக யோசிச்சு பார்ப்பாப்புல. ஆனால் அவங்க அப்பா விடலை. யார்? விஜயோட அப்பா வந்து எஸ்.எஸ். சந்திரசேகரை விடலை. என்ன காரணம்? நாளைய தீர்ப்புலேருந்து இன்னைய வரைக்கும் பி.டி. செல்வகுமாரை ஒரு மரியாதையோட ஒரு அன்போட பார்த்துட்டு ஒரு சொந்த தம்பியாக வச்சுருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு உழைப்புக்கு தான் இன்றைக்கி இந்த டாக்டர் பட்டம் கிடச்சிருக்கு. சினிமாலையும் சரி அரசியலையும் சரி எந்த ஒரு செல்வாக்கு இருந்தாலும் நம்மளோட உழைப்பை என்றைக்குமே கைவிடாமல் இருந்தோம்னா இன்றைக்கி ஜெயிச்சு வரலாம். காரணம் கேட்டால் நானும் அதே 89 வந்து இன்றைக்கி அவருக்கு நான் வாழ்த்து சொல்ல வந்திருக்கேன்னா, நானும் சாதனை கஷ்டப்பட்டு எல்லா நிகழ்ச்சியும் முடித்து வந்திருக்கேன்னா, யாருடைய உழைப்பும் யாரும் ஏமாற்ற முடியாது. அந்த உழைப்பை கரெக்டாக பண்ணி இன்றைக்கி டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறதுனால என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்களாம்